to episode 30 of Aramthine Podcast. நம்ம ஆரம்பத்தினை பாட்காஸ்ட்ல காலநிலை மாற்றம் மற்றும் விளிம்புநிலை மக்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஹியூமன்ஸ் ஆஃப் ட்ரைலேண்ட் பார்ட் 2. ஏற்கனவே நம்ம ஹியூமன்ஸ் ஆஃப் ட்ரைலேண்ட் பார்ட் 1ல விவசாயம் சார்ந்து இருக்கிற மக்கள், அதுவும் மானாவாரி விவசாயம் சார்ந்து இருக்கிற மக்களோட வாழ்வியல் சார்ந்த ரொம்ப நுணுக்கமான பல விஷயங்களை வந்து பார்த்துருக்கோம். அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இன்னைக்கான எபிசோட். வாங்க எபிசோட்குள்ள போலாம். ஸோ போன ஹியூமன்ஸ் ஆஃப் ட்ரைலேண்ட் எபிசோட்லயே வந்து நம்ம பொதுவா விவசாயிகள் அப்படின்னா அந்த ஏறு கலப்பையை தூக்கிட்டு நமக்கு காட்டப்படுற விஷுவல்ஸை தாண்டி அவங்களோட வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு, ஒரு லேபர் கண்டுபிடிக்கிற பிரச்சனைன்றது எப்படி இருக்கு, சுத்தி இருக்கிற விவசாய சிக்கல்களால எப்படி ஒரு மக்களோட அன்றாட வாழ்வியல் எஃபெக்ட் ஆகுது, விவசாயத்துக்கு உதவி பண்ணுறதுக்கான வந்த எக்யூப்மெண்ட்ஸ்ன்றது வாழ்வியல்ல இன்னொரு பகுதியாகவும் வாழ்வாதாரத்துல இன்னொரு பகுதியாகவும் எப்படி மாறி இருக்குதுன்றதா இருக்கட்டும் சரி, சமூக சிக்கல்களை இன்னைக்கு இருக்கிற நவீன சூழல்ல எப்படி அட்ரஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான புது புது பெர்ஸ்பெக்டிவ்ஸும் ஒரு புதுசான விஷுவலை பெயிண்ட் பண்ற மாதிரி போன ஹியூமன்ஸ் ஆஃப் ட்ரைலேண்ட் எபிசோட். முக்கியமா அந்த டேட்டாக்கு பின்னாடி அந்த டேட்டா இப்போ போன எபிசோட்ல கூட நிறைய டேட்டா சார்ந்து, மேஸ் எபிசோட்ல கூட நிறைய டேட்டா சார்ந்து பேசணும். அதுக்கு பின்னாடி இந்த வாழ்க்கைகளை வந்து காட்டுற மாதிரியான விஷயங்கள் தான் இதுல ட்ரை பண்றோம். ஒரு புது விஷுவலை பெயிண்ட் பண்ற மாதிரி போன ஹியூமன்ஸ் ஆஃப் ட்ரைலேண்ட் எபிசோட் வந்து இருந்துச்சு. இன்னைக்கு எபிசோட்க்கு என்ன மாதிரி கதைகள் கொண்டு வந்திருக்க கார்த்தி? ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறைய இனோவேஷன் சார்ந்து அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். என்ன மாதிரி இனோவேஷன்ஸ் ரவுண்ட் லெவல் நடக்குது, அது எப்படி, அதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு, அவர் அதுல என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, அது சார்ந்து நிறைய பேசலான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் வந்து ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் முக்கியமாக வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் வந்து குரங்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மிங் மெத்தட் இருக்குது. ஸோ வந்து எஃப்ஏஓவாலேயே வந்து ஒரு ஹெரிட்டேஜ் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கக்னைஸ் ஆகப்பட்ட ஒரு சிஸ்டம். அதில் என்னென்னா வந்து வறண்ட பகுதிகளில் தண்ணீர் கம்மியாக இருக்க பகுதியில் கால்நடைகளை மட்டும் வளர்க்கக்கூடிய விதத்தில் நிலத்தை வந்து வச்சுட்டு இருக்கிறது தான் வந்து இந்த குரங்காடுன்றது. ஸோ அதில் 3 லேயர் இருக்கும் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் இருக்கும், புல்வெளி இருக்கும். அதில் முக்கியமாக கொழுக்கட்டை புல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீசிஸ், அதை வளர்ப்பாங்க. அங்கே புல் வகைகள் சார்ந்து சில விஷயங்கள்லாம் இருக்கும், கொள்ளு அதெல்லாம் வளர்ப்பாங்க. அதுக்கும் மரங்கள் இருக்கும், முக்கியமாக வேலை மரம்னு சொல்லுவாங்க. அந்த வேலை மரம் வந்து எவ்வளோ ட்ரையாக இருந்தாலும் தண்ணியே இல்லாமல் கூட வளரும். அந்த வேலை மரத்தோட பாட்ஸ் இப்போ காய் வந்து உழுவும். அதுவும் வந்து கால்நடைகள் எல்லாமே நல்லா சாப்பிடும், முக்கியமாக ஆடு மாடு எல்லாமே நல்லா அப்படியே ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வேலி போட்டிருப்பாங்க. வேலியுமே வந்து லைஃப் ஃபென்சிங் போட்டிருப்பாங்க, உயிர் வேலின்னு சொல்லுவோம். அதில் வந்து முள் கிழுவை இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் சிஸ்டமாக இருக்கும். இது ரொம்ப எளிமையாக தண்ணீர் இல்லாமலே வரக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சர் சிஸ்டம். பெரிய அளவில் செலவு இல்லாமல் இருக்கும். ஆனால் வந்து ஒரு கால்நடைகளை வச்சு ஒரு வாழ்வாதாரத்தை நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் மூலியமாக தான் ஒரு வெஸ்டர்ன் சைடில் இருக்க எக்கனாமி வந்து இந்த சிஸ்டம்ல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கு, அங்கே இருக்க எக்கனாமி பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு சிஸ்டம் அண்ட் ரொம்ப யூனிக்கா இருக்கு. இந்த குரங்காடு அப்படின்ற பேரே கேட்க முதல்ல வித்தியாசமா இருக்கு, புதுசா இருக்கு. புதுசா ஏதோ ஒரு சிஸ்டம் சொல்ற, இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா யாராச்சும்? நீ எங்கேயாச்சும் போய் பார்த்திருக்கியா, இல்ல என்ன பகுதிகளில் இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க? முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த தாராபுரம், வெஸ்டர்ன் சைட் தாராபுரம், காங்கேயம், கரூர் சைட்ல நிறைய இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ நான் வந்து ரீசெண்டாக சேவான்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அவங்க சார்ந்து நிறைய வேலைகள் செய்கிறாங்க. விவேகானந்த சார் வந்து என்னை ஃபீல்டு விசிட் கூப்பிட்டு போனார். கரூரில் பரமத்தின்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே முருகேசன் அவரோட ஃபார்முக்கு போயிருந்தோம், இந்த குரங்காடுக்கு போயிருந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. எப்படி அவங்க 3 வருஷத்துக்கு குரங்காடு என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் அப்படியே இருக்கும். ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் இந்த கொழுக்கட்டை புல்லரி இது பண்ணிட்டு திருப்பி உழுதுட்டு கொழுக்கட்டை புல், கொள்ளு, அதுக்கப்புறம் கம்பு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போடுவாங்க. எப்படி அவங்க ஆடு மாடு மேய்க்கிறது, ஆடு மாடை ஹேண்டில் பண்ணுறாங்க, எல்லாத்த பற்றி நிறைய ஷேர் பண்ணாங்க. ஸோ புக்கிஷ் நாலேஜா இல்லை புக்கில் படித்ததை வந்து நேரில் பார்க்குறப்ப நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுது. ஆனால் அவங்களுமே வந்து நிறைய கன்சர்ன் சொன்னாங்க. டியூ டு லேக் ஆஃப் லேபராக இருக்கலாம், ஊரில் லேபர் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால இருக்க பிரச்சனைகள். அதுக்கப்புறம் வந்து தண்ணீர் பிரச்சனையை பற்றி சொல்லியிருந்தாங்க. கிளைமேட் சேஞ்சுனால எப்படி மழை வந்து டிஃப்ரெண்ட்டாக பெய்யுது, மழை காலத்தில் மழை பெய்யாமல் இருக்கிறதுனால என்ன மாதிரி பாதிப்பு இருக்குது அப்படின்றது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க நான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு 4-5 வருஷம் முன்னாடி கூட இந்த ரொம்ப வறட்சியாக இருந்தால் மட்டும்தான் அந்த குரங்காடு மாடலை ஃபாலோ பண்ணுவாங்க. கொஞ்சம் லேண்ட்ஸில் வந்து தண்ணி கொஞ்சம் இருக்க லேண்ட்ஸில் வந்து விவசாயமும் பார்த்துட்டு இருப்பாங்க.
அப்போ அது இன்னும் பர்ஃபெக்டா இருக்கு. எங்க தண்ணி இல்லையோ ஒரே லேண்ட்ல தண்ணி இல்லாத இடத்துல குரங்காடு வச்சு ஆடு மாடு வச்சு லைஃப் ஸ்டாக் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் விவசாயம் பண்றப்ப இது ஒரு ரொம்பவே சஸ்டைனபிளான ஒரு மாடலா தெரிஞ்சது. ஆனா டியூ டு லேக் ஆஃப் லேபர், கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட், அதனால வந்து அவங்க அதை கண்டினியூ பண்றது. கடலை, நிறைய மில்லட்ஸ், பல்சஸ் இது எல்லாமே போட்டுட்டு இருந்த ஒரு இடம் வந்து இப்ப காலியான இடமா இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு 15 ஆடு கிட்ட வச்சிருந்தாங்க, ஒரு 5 மாடு கிட்ட வச்சிருந்தாங்க. அவங்க அடுத்த பிளான் கூட என்ன சொன்னாங்கன்னா, மாடு இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சமாளிக்கிறது, ரொம்ப நிறைய நோய் வருது அண்ட் இன்கமும் கம்மியா இருக்கப்ப ஆடு வந்து ஒரு சஸ்டைனபிள் இன்கம் கொடுக்குது. அப்போ மொத்தமா 30 ஆடா மாத்திரலாம், ஒரே ஒரு மாடு வீட்டுக்கு தேவை மட்டும் வச்சுட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜெர்னியா இருந்தது. ஆனா அந்த அந்த ஊருக்கு போனப்போ வந்து ஒரு விஷயம் வந்து என்ன ரொம்ப ஸ்டார்க்கிங்கா எனக்கு தெரிஞ்சதுன்னா வந்து அந்த ஊர் பேர் வந்து கலியபாளையம்னு சொல்லிட்டு நிறைய வீடுகள் இருந்தது, பெரிய பெரிய வீடுகள் இருந்தது. ஒரு ஊருக்கு அளவுல ரொம்ப பெரிய பெரிய 1 ஃப்ளோர் 2 ஃப்ளோர் இருக்க வீடுகள்லாம் நிறைய இருந்தது. ஆனா ஊர்ல மக்களே இல்லை, யாருமே இல்லை. ஒரு நிஜமாலே வந்து ஒரு டெசர்டடான ஒரு ஊரு அப்படின்ற நம்ம படத்துல எல்லாம் காட்டுவாங்க, இப்ப கடைசி விவசாயி அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, நிஜமாலே அந்த மாதிரிதான் ஒரு சினாரியோ வந்து நம்ம நேர்லயே பாக்குறதுக்கான இதா இருக்கும். ஃபுல்லா லேண்ட் எல்லாம் வந்து அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. ஆனா விவசாயம் பண்றதுக்கோ இல்ல அங்க வந்து ஊர்ல யாருமே இல்லை, எல்லாருமே வெளியூருக்கு போயிட்டு வேற அங்க முக்கியமா அங்க இண்டஸ்ட்ரியல் இது நிறைய இருக்கு, திருப்பூர் பக்கத்துல நிறைய இருக்கப்ப பனியன் கம்பெனி வச்சிருக்கிறது, இது வச்சிருக்கிறது, இந்த மாதிரி வெளியூர் போயிடுறாங்க. வீடு மட்டும் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா வந்து பெரிய பெரிய வீடு கட்டி வச்சிருக்காங்கன்னா வந்து அப்பப்போ வந்து திருவிழாக்கு வரத்துக்காக வீடு மட்டும் கட்டி வச்சிருக்காங்க அப்படின்ற. ஸோ அப்போ ஒரு ஒரு வைப்ரண்டா இருந்த ஒரு சிஸ்டம், வைப்ரண்டா இருந்த ஒரு ஊர் வந்து எப்படி வந்து ஸ்லோவா அழிஞ்சிட்டு வருது அப்படின்றது வந்து தெரியுது. முக்கியமா கிளைமேட் சேஞ்ச் சினாரியோஸ், நம்ம முன்னாடியே சொல்றது தான், கிளைமேட் சேஞ்ச் சினாரியோஸ்ல இந்த மாதிரி எல்லா இடமே இந்த மாதிரி ட்ரைலேண்ட் ஒரு அன்சஸ்டைனபிளா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மாடல்ஸ்ல தான் நம்ம சேவ் பண்ணும். ஸோ அப்ப ஒரு எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு, நம்மளோட அக்ரிகல்ச்சரோட எதிர்காலமே அப்படின்றது தான் பார்க்க முடியுது. கண்டிப்பா கார்த்தி. ஸோ இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட்ஸா இருக்கட்டும் சரி, பல மாற்றங்கள் இருக்கும்போது சூழல் சார் வாழ்வாதாரங்கள் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுறத வந்து பார்க்க முடியுது. ஆனா அதை வந்து ஒரு ரெசனெண்டா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சேஞ்ச் நோக்கி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது வந்து இப்போ நம்ம தலைமுறையில பார்க்கும்போது இளைஞர்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இளைஞர் அவங்க பண்ற விஷயங்கள் இளைஞர்கள் சார்ந்த ஒரு இன்வால்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இதுல இருக்கா? நான் நிறைய அந்த மாதிரி பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி நிறைய இன்னோவேஷன் சார்ந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ட்ரைலேண்ட் ஏரியாஸ்ல வந்து நிறைய இன்னோவேஷன் சார்ந்து வேலை செய்யறத பார்த்துருக்கேன். ஸோ குறிப்பா சொல்லணும்னா குருன்னு ஒரு அண்ணா வந்து பெரம்பலூர்ல இருக்காரு. அவர் வந்து லைன் சோயிங் ஆஃப் மில்லட்ஸ் வந்து எப்பயுமே கையால இப்படி தூவி விட்டு அப்படியே வளர்ப்பாங்க. இவர் வந்து அரிசியை லைன் சோயிங் பண்ற மாதிரி கயிறு கட்டி லைன் சோயிங் பண்ணிருக்காரு. கயிறு கட்டில ட்ரம் சீட் வச்சு லைன் சோயிங் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப இன்னோவேட்டிவா இருந்தது. ஸோ அதுல வந்து களை எடுக்கிற செலவு கம்மியாகும், விதையோட செலவு கம்மியாகும், களை எடுக்கிறதுக்கு நாள் கம்மியாகும், விதைக்கிறதுக்கான நாள் கம்மியாகும். இது எல்லாமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஈல்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு மெத்தட் அவர் ட்ரை பண்ணியிருந்தாரு. அந்த ஈல்டும் நல்லா இது இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆனா அதுக்கு அடுத்த வருஷமே இந்த மெத்தட் அகெயின் இந்த மாதிரி இவ்வளோ இன்னோவேட் பண்ணாலுமே அதுக்கு அடுத்த வருஷமே வந்து அவருக்கு ஃபுல் கிராப் லாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பறவைகளோட இம்பாக்ட்னால ரொம்ப பெரிய பாதிப்பு ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி இது நடக்கிறப்ப இப்போ வந்து விவசாயம் மற்ற எங்க இடத்துலையுமே வந்து விவசாயம் பண்ணாட்டியோ இல்லை வந்து உணவு பயிர் போடாம இருந்தா இந்த மாதிரி யாருனாச்சும் ஒருத்தர் 2 பேர் உணவு பயிர் போடுறப்பையும் இல்லை ஒருத்தர் 2 பேர் விவசாயம் பண்றப்போ எல்லா ஊர்ல இருக்க எல்லா பறவைகளும் அங்க மட்டுமே வர்றதுனால அவரோட ஃபுல் குதிரைவாலி போட்டிருந்தாரு. ஃபுல் குதிரைவாலி இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். குருவிகள் வரையெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. அவர் ஸ்பீக்கர் வச்சு என்னென்னமோ ட்ரை பண்ணாரு, ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இவங்க இன்னோவேட் பண்ணாலுமே லார்ஜர் சிஸ்டமிக் இஷ்யூஸ்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ அது அப்சர்வ் பண்ணோம். அதுக்கு ஒரு தரணின்னு சொல்லிட்டு ஆரணியில இருக்காரு. அவர் வந்து 7 வகையான புண்ணாக்கு எண்ணெய் வித்து இதோட புண்ணாக்கை மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சர் மாதிரி உருவாக்கி இருக்காரு. அது மண்ணுல போடுறப்போ ரொம்ப எளிமையா மண்ணோட வளம் வந்து பெட்டர் ஆகுது, மண்ணோட ஃபர்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான் வச்சுக்கோங்க. அப்போ அவர் மரச்செக்கு இதுவும் வச்சிருக்காரு. ஸோ அப்போ அவரோட பை ப்ராடக்டே வச்சு அவர் இந்த புண்ணாக்கு பண்றப்ப அது நிறைய ஃபார்மர்ஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ட்ரைலேண்ட் ஏரியாஸ்ல இது வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும், ஈஸியாகவும் யூஸ் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவர் பண்றாரு. அதுவும் ப்ராசஸிங் சார்ந்த இந்த ஃபுட்டை வந்து எப்படி ப்ராசஸ் பண்றது அது சார்ந்து நிறைய இன்னோவேஷன்ஸ் நடக்குது. மில்லட் ப்ராசஸிங் மிஷின்ஸ் ஜனகன் வந்து நிறைய மில்லட் ப்ராசஸிங் சார்ந்து ஜனகன் ராசிபுரத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா முத்துக்குமரன் ஒருத்தரை மீட் பண்ணியிருந்தேன். நம்ம நிறைய மில்லட் ரைஸ் ப்ராசஸிங் பார்த்துருப்போம். இவர் வந்து பல்சஸ் பருப்பு வகைகள் ப்ராசஸிங் பண்றாரு. முக்கியமா அந்த துவரம் பருப்பு வந்து அந்த மண் கட்டி இது பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க.
ஸ்கின் இது பண்ணுவாங்க. ஸோ மண் கட்டின துவரம் பருப்பு வந்து ஸோ கேஸ்ட்ரிக் ட்ரபிள் சில பேருக்கு இருந்தால் கூட அது சாப்பிட்டா கொஞ்சம் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது. டேஸ்ட்டும் நல்லா ஊறி இருக்கும். ஸோ அந்த மண் கட்டினே துவரம் பருப்பு அது பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி பல்சஸ் சார்ந்த வேல்யூ அடிஷன் வந்து ப்ராசஸிங் அவர் அந்த மெஷின்ஸ்லாம் வாங்கி அதில் இன்னோவேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. நெல்லையே வந்து இன்னும் ஸ்மாலர் ஸ்கேல்ல டீஹஸ்க் பண்றது, அந்த உமி வந்து வெளில ஜாஸ்தியா வராம இது பண்ற ஒரு பிராண்ட் வந்து ஜாஸ்தியா வராம இது பண்றதுக்கான ஒரு இது வந்து போதி பகவான் பெரம்பலூர்ல வந்து பண்றாரு. சந்திரசேகர் அவர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்காரு. அவர் வந்து நிறைய இதை பத்தி நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்றாரு. ட்ரைலேண்ட் ஃபார்மிங்கே வந்து இப்போ லாஸ்ட் ஆர்ட் ஆயிட்டு இருக்கனால ட்ரைலேண்ட் ஃபார்மிங்கான ஒரு ட்ரைனிங் ஒர்க் ஷாப்லாம் நடத்துறாரு. அதுக்கப்புறம் அவர் இன்ட்ரெஸ்டிங்கா சில விஷயங்கள் பத்திலாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. நரி பயிரெல்லாம் இருக்கும். முக்கியமா இந்த திருவண்ணாமலை மாவட்டம் அந்த சைட்லாம் வந்து நிறைய போடுவாங்க. நரி பயிர், பனிப்பயிர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பல்சஸ். நம்ம ரொம்ப தட்டப்பயிரே வந்து நம்ம அவ்வளோக்கு இப்போ சிட்டிஸ்ல யூஸ் பண்றது இல்லை. பட் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பல்சஸ். அண்ட் அதெல்லாம் ஹை சோர்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி வேற ப்ரோட்டீன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்தியாவில் பிகெஸ்ட் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வந்து ப்ரோட்டீன், அயன் மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்போ ப்ரோட்டீன் நல்ல ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸா இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த மாதிரி பயிர்கள் என்ன இருக்கு, அது என்ன எவ்வளோ லெவல் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு, அதை வந்து மேபி அதை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணப்போ கூட இப்படிலாம் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது வாங்கிட்டு வா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அடுத்த வாட்டி போகிறப்ப. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் நாமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து பொட்டென்ஷியல் இருக்கு. நிறைய இனோவேஷன்ஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்றாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அட்லீஸ்ட் கிரவுண்ட்ல. யூத் சார்ந்த விஷயங்கள் நீ சொல்லும் போதே வந்து என்னால என்ன அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, நம்ம ஐடியலா இருக்கும்ட்டு நினைக்கிற ஒரு விஷயம், முன்னாடி இருந்த விவசாய முறைகள்ல இருந்து இருந்த நல்ல விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு இப்போ இருக்கிற டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி அதுல கொண்டு வர இனோவேஷன், ஒரு புது பாதையை உருவாக்குறது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இதுல வந்து ரொம்பவே அப்சர்வ் பண்ண முடியும் கார்த்தி. ஸோ இந்த ஒரு பாத் டுவர்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு சொல்லும் போது ஒரு பக்கம் சிக்கல்கள் இருக்கு, அந்த சிக்கல்கள்ல மீண்டு வர்றதுக்கான முயற்சிகள் இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு ரெசிலியன்ஸோட அதுல இருந்து வேலை பண்ணது, அதுல இருந்து ஒரு ஹோப்ஃபுல்லான விஷயத்த வெளில எடுத்துட்டு வர்றது அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்க முடியும். அந்த மாதிரியான கதைகள் வந்து ஏதாச்சும் சொல்ல முடியுமா கார்த்தி? அந்த மாதிரியான நீ மீட் பண்ண நபர்களோ போன ஃபார்ம் பத்தி. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தர் மீட் பண்ணி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஃபார்மர்னு சொல்லலாம், பழனி அம்மாள்னு. இவங்களை பத்தி ஆக்சுவலாக நம்ம சோஷியல் மீடியாலே எழுதியிருக்கோம். நம்மளோட ஃப்ரேம்ஸ் ஃப்ரம் த ஃபீல்டு வந்து எழுதியிருக்கோம். ஸோ அதை வந்து படிக்கவும் செய்யலாம். தட்டாம்பட்டின்ற கிராமம் கோவில்பட்டி இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டோரியே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி. ஸோ அவங்க வந்து ஒரு லேண்ட்லெஸ் விமனாக இருந்தாங்க. ஒரு ஃபேமிலிக்குள்ளே வராங்க. லேண்ட்லெஸ் விமன்லேருந்து இப்போ வந்து ஒரு 30 வருஷத்துல தொடர்ச்சியாக அவங்களோட உழைப்புனாலையும் அவங்களோட வேலையினாலையும் இப்போ ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்காங்க. அண்ட் 300 மாடு, 300 ஆடு, 170 மாடு இதெல்லாம் வச்சு ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்ம் மெயின்டைன் பண்ற அளவுக்கு மூவ் ஆயிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்கள்ட்ட பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அவங்க அந்த கதைகள் சொல்ற விதமா இருக்கட்டும். ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஹஸ்பண்டோட கல்யாணம் பண்ணிட்டு வரப்போ வந்து வீட்டில் எதுவுமே இல்லை, மாடு கூட இல்லை. ஸோ அப்போ 3 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க இருந்தாங்க. சரி அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஒரு பால் காய்ச்சல் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மாடு வந்து வாங்க சொன்னாங்க அவங்க ஃபேமிலியில. ஸோ கஷ்டப்பட்டு அதை வாங்கி அதுலேருந்து ஸ்லோவாக பில்ட் ஆகி இப்போ வந்து இவ்வளோ நிறைய விஷயங்கள் பண்ற மாதிரி ஒரு மாடல் ஃபார்மராக இருக்காங்க. நிறைய இயற்கை விவசாயத்தை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுவோம், ரொம்ப எளிமையாக அவங்க இயற்கை விவசாயத்தை நம்மள்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதில் வந்து நிறையா மல்டி கிராப்பிங் பற்றி நிறையா பேசினாங்க. அவங்க ஃபேமிலியே வந்து ஒரு 11 வெரைட்டி ஆஃப் கிராப்ஸ் வந்து இருக்கும். மில்லட்ஸ் இருக்கும், பல்சஸ் இருக்கும், பருப்பு வகைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆயில் சீட்ஸ் இருக்கும், கடலை, அதுக்கு எள்ளு, இந்த மாதிரி ஆயில் சீட்ஸ் இருக்கும். ஸோ மல்டி கிராப்பிங் மாடல் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு ஃபார்ம் பாண்ட் அவங்களே வெட்டியிருக்காங்க ஃபார்மில். அதுக்கப்புறம் அவங்க ஆல்ரெடி ஆடு மாடு வச்சிருக்கனால அந்த அதை வச்சே வந்து அவங்க வந்து அவங்களோட ஃபார்ம் வந்து ஃபர்டைல் ஆக்கிக்கிறாங்க. ஸோ நிறைய இன்னோவேஷன், சின்ன சின்ன இன்னோவேஷன்ஸ். ரொம்ப கியூரியஸான ஒரு பர்சன். எந்த லெவலுக்குன்னா வந்து ஒரு சின்ன பிளாட் மட்டும் எடுத்துட்டு அவங்க ஒரு ஹோம் கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், கொஞ்சம் கொஞ்சம் மில்லட்ஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதுல சீரகம்லாம் போட்டு வளர்க்குறாங்க. சும்மா அது வளருமா, நான் பார்த்த வளர்ந்துச்சு. அது அவுட்புட் ஈல்டு வந்து தானே அதுக்கு வர கேட்கணும் கேட்டேன். பட் சீரகம்லாம் வளர்ந்து. ஸோ நிறைய இன்னோவேட்டிவா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன் கூட சொல்லலாம். ஸோ அவங்க போறப்ப கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னாங்க, எனக்கு ஆடுனா ரொம்ப பிடிக்கும், போட்டோ பிடிக்கிறீங்கன்னா ஆடை நான் கையில் வச்சுக்கிறேன், அப்படி போட்டோ பிடி, அந்த மாதிரிலாம் கூட ரொம்ப சொன்னாங்க. ஸோ
நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அவங்கள மீட் பண்ணி ஷேர் பண்ணுறது. பட் அதுலேயுமே பார்க்குறப்போ மோர் அண்ட் மோர் இட் இஸ் பிகமிங் டிஃபிகல்ட்ன்றது தெரிஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான் மேய்க்க கூட்டு போவார். ஸோ முன்னாடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேய்க்க கூட்டு போனது. இப்போ வந்து அங்கே நிறையா சோலார் ஃபார்ம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, சோலார் பார்க்ஸ், சின்ன சின்னது, பெரிய இல்லை, பட் சின்ன சின்ன அங்கங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அவர் வந்து 7 to 8 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு தான் அவருக்கு மேய்ச்சல் நிலத்துக்கு ஆக்சஸ் வருது. முன்னாடி ஈஸியாக போயிட்டு இருந்தது வந்து இப்போ வந்து ரொம்ப சுற்றி போக வேண்டியதா, ரோடு வழியாக ரொம்ப சுற்றி போக வேண்டியதா இருக்கு. அகைன் ரோடு வழியாக போகிறப்ப அதில் இருக்க பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்போ இந்த சிஸ்டமிக் லெவல் சேஞ்சஸ்னால வரக்கூடியது. அதுக்கும் மார்க்கெட் புஷ்னால இப்போ மெய்ஸ் போட்டிருந்தாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே போட்டிருந்தாங்க. மெய்ஸ் எல்லா கிராப்புமே நல்லா வந்திருக்கு, மெய்ஸ் மட்டும் வரவே இல்லை. ஸோ அப்புறம் போனதுக்கு முன்னாடி எபிசோடே வந்து மெய்ஸோட இஷ்யூஸை பற்றி நிறையா பேசியிருந்தோம். அப்போது அந்த மாதிரி மார்க்கெட் புஷ்னால இந்த நடக்கிறது, கரெக்டான ஃபேர் ப்ரைஸ். ஸோ அகைன் அவங்க ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ணுறாங்க, பட் அவங்களுக்கான ஒரு மார்க்கெட் ஆக்சஸ் இல்லை அவங்கள்ட்ட. ஆர்கானிக்கான அவ்வளோ பெரிய மார்க்கெட் ஆக்சஸ் இல்லாதப்போ ஃபேர் ப்ரைஸ் கிடைக்காம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்கள், கிளைமேட் சேஞ்ச்னால வரக்கூடிய இம்பேக்ட்ஸ், அதெல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் அவங்களோட மொழிகளில். இப்போ விவசாயம் எப்பயுமே கிளைமேட் சேஞ்சை வார்த்தை சொல்ல மாட்டாங்க, பட் அவங்களோட மொழியில் அழகா எப்படி மழை தப்பி வருது அதை பற்றிலாம் நிறைய விஷயங்களும் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி லார்ஜர் சிஸ்டமிக் இஷ்யூஸும் ஸ்லோவாக க்ரீப்பின் ஆகுது. பட் தென் ஒரு 30 இயர்ஸில் ஒரு லேண்ட்லெஸ் விமனாக இருந்துட்டு ஒரு சக்ஸஸ் மாடல் கிரியேட் பண்ண முடியுன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ கார்த்தி, நீ இப்போ சொன்ன கதைகள் எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மக்கள் வந்துட்டு ஒரு ரெசிலியன்ஸ்ன்றத வந்து ஒரு பெரிய பார்ட்டா வந்து அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சு. எவ்வளோ லேக் இருந்தாலுமே வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு தொய்வடையாத தொடர் முயற்சியோட விளைவா தான் வந்து ஏதோ ஒன்று அட்டைன் பண்றாங்க. அது எவ்வளோ நீளமான கேப்பா இருந்தாலும் சோர்வடையாம பல விஷயம் இன்னோவேட்டிவா பண்ணறதா இருக்கட்டும் சரி, அவங்க வாழ்வியலே அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறதுன்ற மாதிரியான பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவங்களோட கண்ட்ரோல்ல இல்லாத சுத்தி இருக்கிற பல சிஸ்டமிக்கான விஷயங்களால கிளைமேட் சேஞ்சா இருக்கட்டும் சரி, நீ அந்த இனோவேஷன் சார்ந்து சொன்ன கதையில வந்து பறவைங்க ஏன் அவரோட ஃபார்முக்கு மட்டும் நிறைய வந்துச்சுன்றதுல வந்து அப்ரப்டா தெரியுது, அங்க மட்டும்தான் உணவு கிடைக்குது. அந்த இடத்துல எந்த கண்ட்ரோலுமே நம்ம கையில இல்லை. ஸோ இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச், ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட், அதுக்கப்புறம் மார்க்கெட்ல இருக்கிற பிரச்சனைகள், சுத்தி இருக்கிற டெவலப்மெண்ட் இஷ்யூஸ்னால வர பிரச்சனைகள்னு பல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து இந்த ரெசிலியன்ஸ்ன்ற ஒரு விஷயத்தையே வந்து இன்னும் தோய்வடைய வச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமா நம்மளால பார்க்க முடியுது. இது இன்னும் பார்க்கும்போது பழனியம்மாள் அக்காவுக்கு வந்து ஒரு 10 வருஷத்துல அச்சீவ் பண்ண முடிஞ்ச விஷயம் நம்ம தலைமுறையினருக்கு வந்து ஒரு 20 வருஷம் ஆகலாம் அச்சீவ் பண்ண. இனி அடுத்து வரவங்களுக்கு வந்து அச்சீவே பண்ண முடியாத ஒரு விஷயமா மாறணும். அப்ப அந்த ஈகோ சிஸ்டமை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்ம அதுக்கு சாலிடாரிட்டி கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. நம்மளோட சாலிடாரிட்டி அண்ட் சப்போர்ட் மூலமா மட்டும்தான் இந்த ஈகோ சிஸ்டமை சஸ்டெயின் பண்றதுக்கான எஃபர்ட்ஸை நோக்கி வந்து போக முடியும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. ஸோ இது போன்ற இன்னும் பல பகிர்வுகளுக்கு ஸ்டே டியூன் டு அறம் திணை பாட்காஸ்ட். அறம் திணை ஒரு நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் இந்த பாட்காஸ்ட்டை தவிர்த்து நிறைய கல அளவில் செயல்பாடுகள், கல ஆய்வுகள், டாக்குமெண்டேஷன், ஆக்ஷன் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து எப்படி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு யூத் அண்ட் சிவிக் என்கேஜ்மெண்ட் சார்ந்த நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்கும் பல லெவல்ஸில் எங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. முக்கியமாக ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. ஸோ உங்களை மாதிரியான ஆடியன்ஸ் வந்து எங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் டொனேஷன் லிங்க் அண்ட் QR கோட் ஷேர் பண்ணுறோம். ஸோ அதில் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நன்றி.